அன்வர் ராஜா வந்து அதிமுகவில் இருந்த ஒரே ஒரு எம்பி, முஸ்லீம் எம்பி. 2020 கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என் சொந்த பிஜேபியோடு இருக்கும்போது, அதிமுக இருக்கும்போதெல்லாம் வந்து என்னோட சொந்தக்காரங்களே என்னை பார்க்கறதுக்கு வந்து விரும்பலை அப்படின்லாம் அழுதுட்டுலாம் வந்து ஒரு காலகட்டத்தில் பேட்டி கொடுத்தாரு. எடப்பாடிக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி கிடையாது. அவருக்கு வந்து ஒரு தெளிவில்லாத நபர். இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். இன்னைக்கு முஸ்லீம்களை வெளிதள்ளிட்டு நாங்கள் வந்து இன்னொரு அரசியலை வந்து உயர்சாதி அரசியலை நாங்கள் செய்கிறோம், இல்லை இந்துக்களுக்கான அரசியலை செய்கிறோம். இப்போ அந்த இடத்துல தான் செக்யூலர் பாலிடிக்ஸ் கொஸ்டின் ஆகுது. எனக்கான டிமாண்ட் பாலிடிக்ஸே இல்லாத அளவிற்கு வீக்கன் ஆகும் அதிமுக இல்லைன்னா. ஆனால் தமிழ்நாடு நம்ம வந்து ஆப்போசிட் இன்னொரு தரப்பே இல்லாமல் எந்த பக்கம் நிற்க முடியும்? ஏன் விஜயோட இன்னொரு பக்கம் வந்து தாவேகாவோடு ஒரு பேச்சுவார்த்தை வந்துகிட்டே இருக்கிறாங்க. பிஜேபி எந்த நேரத்திலையும் அதிமுக கலட்டி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டு நில அரசியலில் பார்க்கும்போது அவர்களால இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை வச்சா மட்டும்தான் அவங்களால வந்து ஜெயிக்க முடியுங்க அதிமுகவில். அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்தால் தமிழ்நாட்டுக்கு தான் லாபம். பிஜேபியை கலட்டி விட்டால் பிஜேபி தமிழ்நாட்டில் இல்லாமல் ஆக்கப்படும். எல்லா கட்சிகளிலும், காங்கிரஸ்லையும் இந்துத்துவாவோட தாக்கம் இருக்குது, திமுகவிலையும் இருக்குது, சிபிஎம்லையும் இருக்குது. எல்லா கட்சிகளிலும் அதன் தாக்கம் இருக்க தான் செய்யும். அதோட அளவு வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். திமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை காமிச்சு முஸ்லீம்களோட ஓட்டை வாங்கிடலாம். மற்றபடி பிஜேபிக்கு எதிரான செயல்பாடு என்பது அரசியல் தளத்தில் என்ன வேலை பார்த்துருக்குறாங்க, பண்பாட்டு தளத்தில் என்ன வேலை பார்த்துருக்குறாங்க. 2026 வரும். அதில் வந்து நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருங்க, நீங்கள் ஓட்டு போட்டால் நாங்கள் வந்து பிஜேபி தடுத்துருவோம். அப்போ நீங்கள் வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டங்கள்லேருந்து எப்படி தடுப்பீங்க? சினிமாக்கள்லேருந்து எப்படி தடுப்பீங்க? நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த திரு அஸ்வத் சரியாத்தி அவர்கள். வணக்கம். அதிமுக கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா அவர்கள் தற்போது திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே நீக்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த அடிப்படையில் அன்வர் ராஜா அவர்கள் எதற்காக இந்த முடிவெடுத்தாரு அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், அன்வர் ராஜா அவர்கள் யார், அதிமுகவில் அவர் என்னென்ன பொறுப்புகள் வகிச்சாரு, எந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தில் இருந்தார் அப்படின்றத பற்றி சொல்லுங்க சார். இல்லை, இப்போ அன்வர் ராஜா வந்து அமைப்பு செயலாளராக இருந்தார். அதிமுகவில் இருந்த ஒரே ஒரு எம்பி, முஸ்லீம் எம்பி. இது வரைக்கும் திமுக அதிமுகவில் வந்து முஸ்லீம் எம்பிஸ் இது வரைக்கும் யாரும் கிடையாது. அதாவது தேர்தலில் போட்டிட்டு இப்போ அன்வர் ராஜா மட்டும்தான் 2014 தேர்தலில் வந்து எம்பியாக இருந்திருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டு அரசியலவையிலே கூட முஸ்லீம் எம்பிஸ் வந்து கிடையாது. அதாவது முஸ்லீம் லீக் தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா அதிமுக திமுகவில் வந்து நியமன எம்பிக்கள் இருப்பாங்க. இப்போ இவர் எம்எம் அப்துல்லாலாம் இருந்த மாதிரி, இப்போ சல்மாவுக்கு கொடுத்த மாதிரி, இந்த மாதிரியான தரப்புகள் இருப்பாங்களே தவிர எம்பின்னு பார்த்தா அன்வர் ராஜா மட்டும்தான் தமிழ்நாடு அரசியலில் முஸ்லீம் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி. மற்றபடி முஸ்லீம் லீக்கில் இருந்தாங்க, இந்த மாதிரியான முஸ்லீம் பார்ட்டிஸில் இருந்ததுன்றது வேறு. இப்போ அதிமுகவில் ஒரு 2020 கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என் சொந்த பிஜேபியோடு இருக்கும்போது, அதிமுக இருக்கும்போதெல்லாம் வந்து என்னோட சொந்தக்காரங்களே என்னை பார்க்குறதுக்கு வந்து விரும்பலை அப்படின்லாம் அழுதுட்டுலாம் வந்து ஒரு காலகட்டத்தில் பேட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு 4-5 முறை வந்து பிஜேபியோடு இருக்கும்போது அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள்லேருந்து அதிமுகலேருந்து அவர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அதிமுக இன்றைக்கி என்னவா இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் வந்து பிஜேபியோடு ஒரு காலம் கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். திருப்பி பிஜேபியோடு போகிறாங்க. நேற்று கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து கேட்குறார், எங்களை வந்து ஏன் வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் பிஜேபியோட திருப்பி போயிட்டீங்களே அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து எடப்பாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன பிள்ளை மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட், நாங்கள் யார் கூட வேணாலும் போவோம், யார் கூட வேணாலும் வருவோம். அப்போ அவங்களுக்கு கொள்கை ரீதியாக இந்திய அரசியலில் அதிமுகவோட பலவீனம் இன்றைக்கி என்னவா மாறி இருக்குன்னா, கொள்கை ரீதியாக இந்தியா முழுக்க என்ன மூவ் போயிட்டுருக்கு, அதில் முஸ்லீம்களோட பொசிஷன் என்ன, ஒவ்வொரு கட்சிகளும் தங்களை செக்யூலர் பார்ட்டிஸ்ன்னு நிரூபிக்கிறதுக்கு, காங்கிரஸாக இருக்கலாம், சிபிஎம்மாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், சிவசேனா மாதிரியான கட்சிகளையே 2ஆக உடைச்சிருக்கிறாங்க. அப்போ சிவசேனா மாதிரியான ஒரு மாநில, அதாவது மராட்டிய தேசியவாதம் பேசிய ஒரு கட்சியே 2-3 உடைச்சு சுக்குநூறாக மாற்றக்கூடிய வேலைகளை வந்து பிஜேபி போன்ற தரப்புகள் செஞ்சுருக்கு. இப்போ அதிமுக அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பின்பு என்னவா இருக்குது, கொள்கை ரீதியாக எல்லோரையும் உள்ளடக்கிய தரப்பாக இருக்கிறா. தலித்துகளை, முஸ்லீம்களை, மற்ற பிரிவினர்களை, பெண்களை எல்லோரையும் உள்ளடக்கிய தரப்பாக இருக்குதா? அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கு வந்து நான் வருந்துறேன், இனிமேல் கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க ஜெயலலிதா. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏன் வருது? அதுக்கப்புறம் திமுகவே ஒரு காலகட்டத்தில் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு நாங்கள் இனிமேல் ஒரு காலம் வைக்கவே மாட்டோம், அவர்களோட வைக்க மாட்டோம், எங்களை நம்புங்கன்றதுக்கே வந்து ஒரு 20 வருஷ காலகட்டம் வந்து முஸ்லீம் சொசைட்டி கிட்ட வந்து திமுக வந்து ஏன்னா அவர்களால் பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க முடியல. அப்போ இன்னைக்கு ஊடகங்களில் பேசக்கூடிய பல்வேறு தரப்புகள் என்னவா கருத்துருவாக்கங்களை செய்கிறாங்கன்னா,
முஸ்லீம்கள் ஓட்டு இல்லைன்னா என்ன, மற்ற சாதிகளோட ஓட்டெல்லாம் கன்சால்டேட் ஆகிடும், அதிமுகவுக்கு வந்துடும். அப்போ உங்களை எல்லா வகையிலையும் கொள்கை ரீதியாக நீங்கள் ஒரு இன்க்ளூசிவ் பார்ட்டி, அப்படி எல்லோரையும் உள்ளடக்கிய பார்ட்டின்ற இடத்துல இருந்து உங்களை வெளித்தள்ளுறாங்க. தலித்துகளை வெளித்தள்ளுறாங்க, முஸ்லீம்களை வெளித்தள்ளுறாங்க, எல்லோரையும் வெளித்தள்ளி, பெண்களை வெளித்தள்ளுறாங்க, எல்லோரையும் வெளித்தள்ளி உங்களை ஒவ்வொரு செக்டாராக பலவீனப்படுத்தக்கூடிய, உங்களுக்கு கொள்கை ரீதியாக எடப்பாடிக்கு வந்து ஒரு க்ரெடிபிலிட்டி கிடையாது. அவருக்கு வந்து ஒரு தெளிவில்லாத நபர். இன்றைக்கி ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். இதுதான் ஊடகங்களோட பேசுபொருளாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவரும் நகர்றாரு. அப்போ அந்த பிஜேபி வந்து என்ன திருப்பி திருப்பி அந்த காயின் பண்ணிக்கிட்டே வருதுன்னா, அதிமுக எல்லா வகையிலையும் பலவீனப்படுத்துது. அதிமுகவுக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு இல்லைன்னா என்ன, மற்ற தரப்போட ஓட்டெல்லாம் வந்துடும். அப்போ நீங்கள் 2024 தேர்தலில் 1 கோடி ஓட்டு விழுந்துச்சு அதிமுகவுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எஸ்டிபிஐ கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணியெலாம் இருந்தாங்க. அப்போ ஒரு கட்சி கூட்டணியோடு இருக்கிறது வந்து எல்லாமே அந்த ஓட்டு எண்ணிக்கையில் மட்டும் இல்லை, கொள்கை சார்ந்து நாங்கள் எல்லோரையும் உள்ளடக்கிய அரசியல். அப்போ நாங்கள் வந்து ஒரு இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் பேசுகிறோம். அது இப்போ முஸ்லீம் என்பது இங்கே வெறும் ஓட்டை நம்பராக மட்டும்தான் மாறி இருக்கே தவிர, அவங்களோட இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ்லேருந்து மாறுறாங்க, அதாவது வெளியே போகிறாங்கன்றதை வந்து அதிமுக உணரலை. இந்தியா முழுக்க இப்போ ஓபிசி பாலிட்டிக்ஸை வந்து காங்கிரஸ் ஏன் பேச வேண்டியது இருக்குது? காங்கிரஸ் ஒரு காலம் பேசாத காங்கிரஸ் கடந்த ஒரு இப்போ இந்தியா கூட்டணி அலையன்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஓபிசி பாலிட்டிக்ஸை பேசுகிறாங்க. இதெல்லாம் இல்லை, அப்போ இந்துத்துவா பாலிட்டிக்ஸோட அந்த எழுச்சி, அந்த அதற்கு பின்பு வரக்கூடிய பாசிச சூழல், இதெல்லாம் வரும்போது காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லேயே வந்து உள்ளூருக்குள்ளால் பிரிவினை ஏற்படுது. அப்போ காங்கிரஸை வந்து உயர்சாதி இந்துக்கள் நம்பாமல் ஒரு கட்டத்தில் தள்ளிட்டு பிஜேபி பக்கம் போகிறாங்க. அப்போ காங்கிரஸ் யாரை நம்ப வேண்டிய சூழலாக இருக்குதுன்னா, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களையும் மற்ற சாதியைச் சேர்ந்த மக்களையும் நம்ப வேண்டிய சூழலுக்கு ஏற்படுது இந்தியா முழுக்க. அப்போ நீங்கள் ஒரு பார்ட்டியை எதுக்காக ரன் பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பார்ட்டி, நம்மளோட கட்சியோட கொள்கை என்ன, யாருக்காக ரன் பண்ணுறோம் அந்த கட்சி எதற்காக இருக்குது? இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல. அப்போ சிவசேனா வந்து நாங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் மராத்திய தேசியவாதம் பேசுகிறோம், இல்லை மராத்தியம்மன் மராத்தியர்களுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு தரப்பு, ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் வந்து செக்யூலர்லாம் பேசும்போது அது உடைவு ஏற்படுது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, சிவசேனா நாங்கள் வந்து எல்லோருக்குமான கட்சியாக ஒரு கட்டத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. ஒரு மிதவாத இந்துத்துவாக மாறும்போது பிஜேபி வந்து அதை 2 3 உடைக்கிறாங்க. அதுக்குள்ளால உள்ள அந்த பவர் சண்டை, இண்டிவிஜுவல் பவர்ஸ் இது. அப்போ ராம்விலாஸ் பாஸ்வானாக இருக்கலாம், இல்லை நிதிஷ்குமாராக இருக்கலாம், இப்படி எல்லா தரப்புகளையும் பிஜேபி பலவீனப்படுத்திக்கிட்டே வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ராம்விலாஸ் பாஸ்வானை எப்படி பலவீனப்படுத்துச்சு, நிதிஷ்குமாரை எப்படி பலவீனப்படுத்துச்சு, இப்போ அந்த மாதிரி அதிமுகவை பலவீனப்படுத்துது. இப்போ எஸ்டிபிஐ கட்சி அதிமுகவோட கூட்டணி இருந்தது என்பது தமிழ்நாடு செக்யூலராக இருக்கணும். தமிழ்நாட்டில் இன்னொரு மாற்று அரசியல் உருவாகலை. அதாவது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு இடது தரப்போ இல்லை ஒரு மாற்று அரசியலோ இன்னும் உருவாகாத சூழலில் அப்போ எஸ்டிபிஐ மாதிரியான ஒரு முஸ்லீம் தலைமையை கொண்ட கட்சி, அப்போ இந்தியாவுக்குள்ளாலேயும் தமிழ்நாட்டிற்குள்ளாலும் ஒரு செக்யூலர் பாலிடிக்ஸ் தேவை. அப்போ அந்த இடத்துல அந்த ஸ்பேஸில் இருந்தால் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க. திருப்பி அவர்கள் பிஜேபியோடு போகும்போது அன்னைக்கே வந்து சொல்கிறது காலையிலே வந்து வந்தாச்சு, வெளியே வந்தாச்சு. அப்போ நீங்கள் அன்வர் ராஜா மாதிரியான அதிமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் யார், இல்லை முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யார்? தமிழ் மகன் ஹுசைன் இருக்கிறார், அவருக்கு ஒரு 85 வயசு கிட்ட ஆகிடுச்சு. அன்வர் ராஜா இருக்கிறார், வேறு யாருமே கிடையாது அதிமுகவில். ஓகே, இப்போ திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு இல்லையா சார், அது வந்து என்ன ஒரு முக்கியத்துவம் வந்து திமுகவில் கிடைக்கும்னு நினைக்கிறாங்களா, இல்லை எதனால் வந்து திமுகவை வந்து சூஸ் பண்ணணும்? இப்போ ஏன்னா நிறைய முஸ்லீம் தலைவர்கள் வந்து தாவேகாவில் இணையிற விஷயமும் பார்க்க முடியுது. எங்கள் சிறுபான்மையினருடைய வாக்கு அங்கே ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு நம்புறாங்களா தாவேகாவை பொறுத்த வரைக்கும்? அதை பற்றி இல்லை, நிறையெல்லாம் சரியில்லை. தமிழ்நாடு முஸ்லீம் லீக்ன்றது அந்த முஸ்தஃபான்னு இன்னொருத்தரும் இப்போ சேர்ந்து. ஆமாம், இப்போ இது ரெண்டுமே லெட்டர் பேட் கட்சி. அதில் கட்சியில் ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க, ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் இண்டிவிஜுவல் பிளப்புக்காக நிறையா இந்த மாதிரியான சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்து போய் சேரும். இப்போ ஆனால் தாவேகா போன்ற ஒரு கட்சி ஒரு பாப்புலிஸ்ட் வேல்யூஸோடு உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது அவர்களுக்கு இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் தேவை. ஏன் விஜய் பின்னாடி ஒரு அம்மா எப்போதும் நிற்கும், ஹிஜாப் போட்டுக்கிட்டு ஒரு அம்மா நின்றுக்கிட்டே இருக்குது. அப்போ நான் வந்து எல்லோரையும் உள்ளடக்கிய அரசியலை செய்கிறேன், அப்போ பெண்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுக்குறேன், முஸ்லீம்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ், இதை அரசியல் மேடைகளில் காட்ட வேண்டிய தேவையாச்சும் இருக்குது. இல்லை, அதை வந்து விஜய் செய்கிறாரு, அதை செய்ய முயற்சி செய்கிறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் குறை சொல்லலை. அப்போ அது வந்து இன்றைக்கி தான் எமர்ஜிங் பார்ட்டி. இப்போ தான் ஒரு 2 மாநாடு முடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி சேலத்தில் ஒரு மாநாடு போட போகிறாங்க, கொள்கை விளக்க மாநாடுன்ட்டு. அப்போ அது வந்து கட்சியாக இன்னும் பரிமாணிக்க வேண்டியது இருக்குது, அதுக்கு ஒரு காலகட்டம் பிடிக்கும். அப்போ வந்து நீங்கள் விஜய் போன்ற கட்சிகளில் வந்து அந்த லெட்டர் பேட் மூமெண்ட்ஸ் வந்து போகிறதுக்கு வந்து அவங்களுக்கும் தெரியும், அங்கே ஒரு 10 பேர் கூட இல்லை அந்த கட்சியில்,
4 பேர் கூட அவங்களுக்கு ஒரு மீடியா லைம்லைட்ஸ் கிடைக்குது. முஸ்தஃபாவோ இல்லை மற்ற நேற்று யாரோ ஒரு சின்ன தரப்பு போனாங்க, அவங்களுக்கு ஒரு மீடியா லைம்லைட் கிடைக்குன்றதுனால அவங்க போகிறாங்க. ஆனால் அது என்னவாக பரிமாணிக்குதுன்னா அது வந்து இவங்கள எல்லோரையும் உள்ளடக்கி இருக்கிறாங்க. அப்போ அதை காட்ட வேண்டிய தேவை இருக்குது. காட்டணும்னு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லைன்னா அவங்க ஜென்ரலாகவே வந்து சிறுபான்மையினருக்கான ரெப்ரசன்டேட்டிவை கொடுக்கணும் அப்படின்னு தாவேகா நினைக்கிறாங்களா? இல்லை, தாவேகால உள்ள மாவட்ட செயலாளர் லிஸ்ட்டில் வந்து நிறைய இடங்களில் சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் காட்ட எல்லா கட்சியும் தங்களை வந்து இன்க்ளூசிவாக காட்டுறதுக்கு அது உள்ளர்த்தம் எந்த கட்சிக்குள்ளால என்ன இருக்குன்னுலாம் யாருக்கும் தெரியாது. அப்போ வந்து திமுக வந்து எல்லோரையும் உள்ளடக்கிய அரசியலில் செய்கிறாங்க. ஏன் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கிறாங்க, பெண்களுக்கு இருக்கிறாங்க இப்படின்னு காட்ட வேண்டும், காட்டுவாங்க. எல்லா கட்சியும் காட்டும். ஆனால் இன்றைக்கி அந்த காட்ட வேண்டிய தேவையை கூட இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கு பிஜேபி. இப்போ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் இருப்பாங்க, ஒரு மாற்றுத்திறனாளிகள் அந்த ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, ஒரு புக் ஏதோ ஒரு புக்கில் நம்ம பார்த்தோன்னா கூட அது ஏன் காட்டாங்கன்னா எல்லோருமே இன்க்ளூசிவாக உள்ளே இருக்கிறாங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் எல்லா பிரிவை சேர்ந்தவர்களும் இன்க்ளூசிவாக இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கான அந்த பிக்சரைஸ் வந்து தேவை. ஆனால் இங்கே என்னவா நடக்குதுன்னா இன்றைக்கி முஸ்லீம்களை வெளிதள்ளிட்டு நாங்கள் வந்து இன்னொரு அரசியலை வந்து உயர்சாதி அரசியலை நாங்கள் செய்கிறோம், இல்லை இந்துக்களுக்கான அரசியலை செய்கிறோம். இப்போ அந்த இடத்துல தான் செக்யூலர் பாலிடிக்ஸ் கொஸ்டின் ஆகுது. இப்போ அதிமுக போன்ற கட்சி ஜெயலலிதாவுக்கு பின்பு என்னவா மாறி நிற்கிது? பிஜேபி இப்போ தமிழ்நாட்டில் உருவெடுக்க முடியல, அவங்களால வர முடியலனாலும் இங்கே இருக்கிற கட்சிகளையே அதை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, பிஜேபி வந்து அது ஆளுகின்ற மாநிலங்கள்லையும் சரி எல்லா இடங்கள்லையும் சரி முதல்ல உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பை வந்து பலவீனப்படுத்தி தான் வந்திருக்கு. எல்லா மாநிலங்கள்லையும் அதை காங்கிரஸை பலவீனப்படுத்தியிருக்கலாம், இல்லை நிதிஷ்குமாரை பலவீனப்படுத்தியிருக்கலாம், சிவசேனா பண்ணியிருக்கலாம். எல்லா தரப்புகளையும் அது பலவீனப்படுத்தி அது வீக்கன் பண்ணி எல்லா செக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செல்லரிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சியை வந்து பலவீனப்படுத்துது. அப்போ அதிமுகவை ஒன்றுமே இல்லாமல் கொஞ்சம் இப்போ நம்ம வந்து திமுக தரப்பு ஒரு வாதங்கள் வைக்கணும், நீங்கள் ஏன் அன்றைக்கி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிங்க? இப்போ தமிழ்நாடு நலன் வந்து தமிழ்நாடு செக்யூலராக இருக்கணும். அப்போ அதிமுக கிட்ட பிரச்சனைகள் 1000 இருக்கும். ஆனால் தமிழ்நாடு நம்ம வந்து ஆப்போசிட் இன்னொரு தரப்பே இல்லாமல் எந்த பக்கம் நிற்க முடியும்? அப்போ அந்த கேமில் வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சின்ற தேவையில்லை. எனக்கான டிமாண்ட் பாலிட்டிக்ஸே இல்லாத அளவிற்கு வீக்கன் ஆகும் அதிமுக இல்லைன்னா. ஆனால் அதிமுக வந்து இன்றைக்கி என்னவா மாறிடுறாங்கன்னா பிஜேபியோட போகிறாங்க. அது அவர்களுக்கு புரியல. நமக்கு வந்து வேறு சாதி இந்துக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க, இல்லை நமக்கு வந்து மற்ற சாதி தரப்புகள் ஓட்டு போட்டுருவாங்க. அதிமுகவை எல்லா வகையிலும் அது கட்சி ரீதியாக, தலைமை ரீதியாக, கொள்கை ரீதியாக, சிறுபான்மை மக்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில், எல்லா செக்டார்ஸ்லேயும் அதிமுக பற்றியான மதிப்பீடு என்னவா இருக்குது? இப்போ அது நமக்கு கேள்வியாக இருக்குல்ல. இப்போ அன்வர் ராஜா மாதிரியான தரப்பு இப்போ மட்டும் அவர் புதுசாக இன்றைக்கி திமுகவில் சேர்ந்துருக்கிறார். ஆனால் கடந்த ஒரு 9-10 வருஷமாக அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பின்பு பல்வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுருக்கிறார். அவர் பிஜேபியோடு போகும்போதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அதிமுகவில் இருந்தே விலையும் இருந்தார். அப்புறம் திருப்பி இப்போ இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு திமுக. அப்போ நீங்கள் வந்து முஸ்லீம்களோட நெருக்கடின்றது ஒன்று இருக்குது. இந்தியா முழுக்க முஸ்லீம் தரப்புகளோட நெருக்கடின்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த நெருக்கடி வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை ஓபிசி தரப்பு இந்துக்களுக்கு இருக்கா? அதுதான் சார். இப்போ எஸ்டிபிஐயும் விலகிட்டாங்க, இப்போ இவரும் விலகிட்டாங்க. இப்போ அதிமுகவினுடைய சிறுபான்மை வாக்குகள் வந்து எந்த நிலைமையில இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு இருக்கா சிறுபான்மை வாக்குன்றது? அவருமே அது வேணான்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரோன்றது இப்போ சமீபத்திய இல்லை அவங்க வந்து பிரச்சாரங்கள்ல தெரிய வருது. இல்லை, அவங்க வேணான்னு நினச்சா கூட அவர்களால் ஆளுங்கட்சியாக மாற முடியாது, இன்க்ளூசிவாக மாற முடியாது. ஏன் விஜயோட இன்னொரு பக்கம் வந்து தாவேகாவோடு ஒரு பேச்சுவார்த்தை வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு நில அரசியலில் பார்க்கும்போது அவர்களால் இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸை வச்சா மட்டும்தான் அவங்களால வந்து ஜெயிக்க முடியுங்க அதிமுகவில். இப்போ ஏன் விஜய் வந்து வந்துருவாரா அதிமுகக்குள்ள வந்துருவாரா, கூட்டணி சேர்ந்துருவாங்களா? அப்போ உங்களுக்கு அப்போ பிஜேபி எந்த நேரத்துலையும் அதிமுக கலட்டி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிஜேபி கழட்டி விடுவாங்களா, இல்லை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறுதி நேரத்தில் வந்து கூட தாவேகா கூட இணையலாம் அப்படி அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 6 மாதம் இருக்குது, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லாமலும் இருக்குது. அப்போ இங்கே அரசியல் என்னவா போயிட்டு இருக்கு, அதில் பலவீனமாக யார் மாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு கேள்வி இருக்குது. அப்போ விஜய் நாளைக்கு வரலாம். விஜய் எமர்ஜிங் பார்ட்டி தான். அது இன்னும் ஒரு தேர்தலை சந்திக்கணும். சந்தித்து முடிச்சதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட எவ்வளோ செல்வாக்கு இருக்குது, ஓட் பேங்க் இருக்குது, மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது, இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் மதிப்பீடுகளுக்குள்ளால போக முடியும். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சிக்கான ஒரு வேக்யூம் இருக்குது, பெரிய வேக்யூம் இருக்குது. அதை வந்து அதிமுக ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து விஜய் வந்து அந்த ஸ்பேஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ திமுக அதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும்னு நினச்சி போயிருக்கிறாரா, இல்லை எதனால் திமுகவை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அன்வராஜாவுக்கு வேறு வாய்ப்புகள் கிடையாது. அவர் ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே அதிமுகவில் இருக்கிறார். ஒரு எம்பியாக இருந்திருக்கிறார், மந்திரியாக இருந்திருக்கிறார், இது எல்லா வேலைகளையும் செஞ்சுருக்கிறார், முக்கிய பொறுப்புகளில் தலைமையில் இருந்திருக்கிறார், எல்லாமே இருந்திருக்கிறார். அவருக்கு வேறு என்ன சாய்ஸ் இருக்கும்? பிஜேபியோடு கடந்த 9-10 வருஷமாக ஜெயலலிதா இறந்ததுக்கு பின்பு பார்த்தோம்னா 9-10 வருஷமாக பேசிக்கிட்டே இருந்திருக்கிறார் அதிமுகவோடு.
எல்லா வாய்ப்புகளும் அவர் தவற விட்டுருக்கு. தன்னோட சொந்தக்காரனே தன்னோட மூஞ்சியை பார்க்க மாட்டான்ற எல்லாம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் அவருக்கு வேறு வாய்ப்பு இல்லை, திமுகவை விட்டால் அவருக்கு வேறு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ இங்கே வந்து அவருக்கு நிறைய பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டதில்லை சார். ஆனால் திமுகவில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நினைக்கிறீங்களா? இல்லை, திமுகவிலையும் கூட மைனாரிட்டி பொசிஷன்ஸ் என்னவா இருக்குன்னு கேள்வி இருக்குது. திமுகவில் உள்ள செஞ்சி மஸ்தானுக்கு என்ன அங்கே மதிப்பு இருக்குது, ஆவடி நாஸ்தருக்கு என்ன மதிப்பு இருக்குது? ஆவடி நாசருக்கு பால்வளத்துறை அமைச்சர்லேருந்து சிறுபான்மைத்துறை அமைச்சருக்கு போட்டாங்க. செஞ்சி மஸ்தானோட பதவி வந்து பறிக்கப்பட்டுச்சு. அப்போ அதிமுகவில் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ஸ் இல்லாமல் போகுது, திமுகவில் குறைஞ்சிக்கிட்டு வருது. திமுகவில் இருந்த மினிஸ்ட்ரி போஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு ஓபிசி இந்துக்கு தான் கொடுத்துட்டு அந்த ஸ்பேஸை வந்து யாருக்கு ஃபுல் இது பண்ணுறீங்க, நிரப்புறீங்க. அப்போ திமுகவில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, திமுகவில் உள்ள முக்கிய பதவிகளில் முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ இன்றைக்கி பிஜேபி வந்தது பாசிசத்துக்கு நாங்கள் தான் எதிர்க்க போகிறோம், அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றது மட்டும் இல்லை, உங்களுடைய கட்சிகளில் அவரோட கட்சியில் எவ்வளோ முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் இருக்குன்றது கேள்வி. காங்கிரஸில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ பிஜேபி சொல்கிறது தான் வந்து திமுகவோ சரி இல்லை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து சாஃப்டாக செய்கிறாங்க. அதாவது இப்போ விஜய் சொல்கிறாரு அவருடைய லாங்குவேஜில் பாசிசம் பாயசம்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதே மாதிரி தான் இது இருக்குதோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இஸ்லாமியர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்றப்போ ஓபிசி இந்துக்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது சாஃப்ட் இந்துத்துவா மாதிரி தானே இது எடுத்துக்க முடியும். இல்லை, நீங்கள் கிரவுண்ட் வந்து பொலிட்டிக்கல் கிரவுண்ட் வந்து செக்யூலரிசம் வாஸ் பிஜேபி, இல்லைனா செக்யூலரிசம் வாஸ் இந்துத்துவா, இந்த இடங்களில் தான் ஃபைட் போகுது. அப்போ நாம் வந்து ஒரு செக்யூலர் பொசிஷனில் எல்லோரையும் உள்ளடக்குங்க. அப்போ அதோட தாக்கம் இருக்குது. 80-20 மகாராஷ்டிராலையும் மத்திய பிரதேசிலும் 80-20 பேசுகிறது இருக்குது. 80% இந்துக்கள் இருக்கிறாங்க, 20% முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு 80% ஓட்டு போகும் இல்லை. பீகாரில் நடந்த இப்போ தேர்தலில் வந்து அந்த வாக்காளர் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்களோட ஓட்டே இல்லாத அளவிற்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ முஸ்லீம்களை கெட்டோஷன் பண்ணி ஜெனோசைடுக்கான அந்த வேலைகளும் ஒவ்வொரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அது வந்து வட இந்தியாவில் மிக மோசமாக நடந்துகிட்டு இருக்கு. புல்டோசர் கல்ச்சர் வந்து ரொம்ப இயல்பாக சாதாரணமாக ஒரு வீடுகளை போய் இடிக்கிறதா இருக்கலாம், கடைகளை இடிக்கிறதா இருக்கலாம், நிறுவனங்களை இடிக்கிறதா இருக்கலாம், முஸ்லீம் நிறுவனங்களை இடிக்கிறதா இருக்கலாம். இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு மிக சாதாரணமாக. முன்னாடி எங்கேயோ நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அக்லக்கை வந்து ஒரு ட்ரெயினில் வந்து ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியான்றதுக்கு அடித்ததுக்கு ஒரு நியூஸ் ஆச்சு. இன்றைக்கி தினம் வீடுகள் இடிக்கப்படுது வட இந்தியாவில். அப்போ தென்னிந்தியாவில் வந்து ஃபிசிக்கல் வைலன்ஸ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா அரசியல் தளத்தில், பண்பாட்டு தளத்தில், கலாச்சார தளத்தில், எல்லா தளங்கள்லையும் இந்தியாவிற்குள்ளால் முஸ்லீம்களும் தலித்துகளும் என்னவாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி கிரவுண்டில் வந்து செக்யூலரிசம் வாஸ் இந்துத்துவா. அப்போ இந்தியா செக்யூலர் கண்ட்ரியாக இருக்குமா, இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து செக்யூலரிசம்னு இருக்கலாமா, அதை தூக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்குது. அந்த உரையாடல்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த இடங்களில் எல்லா கட்சிகளையும், காங்கிரஸ்லேயும் இந்துத்துவாவோட தாக்கம் இருக்குது, திமுகவிலையும் இருக்குது, சிபிஎம்லேயும் இருக்குது, எல்லா கட்சிகளிலும் அதன் தாக்கம் இருக்க தான் செய்யும். அதோட அளவு வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். சிபிஎம்மில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், திமுகவில் கொஞ்சம் அதோட அதிகமாக இருக்கலாம், அதிமுக கரைஞ்சு போகலாம். அப்போ ஒவ்வொரு கட்சிகளையும் கொஞ்சம் அந்த மாற்றங்கள் இருக்கும். மற்றபடி வந்து அப்போ இன்டைரக்ட்லி பிஜேபி நினைச்சதை தானே பண்ணிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சரி இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் மூலமாக? நிச்சயமா எடுத்துக்கலாம். அப்போ இவங்களுக்கு அதுக்கான விழிப்பு ஒன்று வேணும். திமுகவுக்கு வந்து விழிப்பு இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது தெரிந்தும் இல்லை, அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை காமிச்சு முஸ்லீம்களோட ஓட்டை வாங்கிடலாம். மற்றபடி பிஜேபிக்கு எதிரான செயல்பாடு என்பது அரசியல் தளத்தில் என்ன வேலை பார்த்துருக்குறாங்க, பண்பாட்டு தளத்தில் என்ன வேலை பார்த்துருக்குறாங்க. என்சிஆர்டி புக்கில் வந்து அக்பரையும் பாபரையும் ஷாஜகானையும் வந்து என்னவா காட்டுறாங்க. இன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போனது. அப்போ நீங்கள் வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களில் வந்து முஸ்லீம்கள் பற்றி என்ன மதிப்பீடுகள் வைக்கிறாங்க, என்ன சித்திரங்களை கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் வந்து கேள்வி கொடுத்துப்படுத்த வேண்டியது. இது எல்லாமே ஓட் கால்குலேஷன்ஸ் மட்டும் இல்லைல்ல. இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை பற்றி என்ன பார்வை வந்து கல்வித்தலங்களில், கல்வி புலங்களில் என்ன காட்டப்படுது, சினிமாக்கள் என்ன காட்டப்படுது. அப்போ எல்லா வகையிலையும் இது எல்லாத்தையும் வந்து இந்த எலெக்ஷன் வரும், 2026 வரும், அதில் வந்து நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருங்க, நீங்கள் ஓட்டு போட்டால் நாங்கள் வந்து பிஜேபி தடுத்துருவோம். அப்போ நீங்கள் வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டங்கள்லேருந்து எப்படி தடுப்பீங்க, சினிமாக்கள்லேருந்து எப்படி தடுப்பீங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து அவ்வளவு படங்கள் வருது. அப்போ பிரச்சார ரீதியாக என்னவாக நீங்கள் வந்து அதற்கு எதிரான அரசியலை செய்கிறீங்க. ஓட்டு போடுறது மட்டும்தான் அரசியல். ஓட்டு போடுறது ஒரு 100 விஷயத்தில் ஒரு விஷயம். இப்போ மற்ற இடங்களெல்லாம் திமுக என்ன வேலை செய்யுது, அதிமுக என்ன வேலை செய்யுது, பிஜேபி எதிர்ப்பு என்பது என்ன அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பிஜேபி எதிர்ப்பு அதிமுகவோடு எஸ்டிபி கூட்டணி வச்சதும் பிஜேபி எதிர்ப்பு தான், அதுலேருந்து பிரிஞ்சதும் பிஜேபி எதிர்ப்பு தான்.
அப்போ நான் வந்து செக்யூலர் பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தோம். அப்போ நான் இல்லை நாங்கள் வந்து அப்போ ஓபிசி பார்ட்டியான அதிமுக என்னவா பண்ணுன்னா நாங்கள் இல்லை நாங்கள் வந்து இதோட போகிறோம், பிஜேபியோட போகிறோம். அவங்களுக்கு வந்து வெறும் பவர் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான். எஸ்பி வேலுமணியோ இல்லை எடப்பாடியோ பவர் கால்குலேஷன்ஸில் வந்து நாங்கள் வந்து இருந்த மத்தியில் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. வேறு எதுவுமே இல்லை, கொள்கை கிடையாது, எதுவும் கிடையாது, தமிழ்நாடு எப்படி இருக்குன்னுலாம் தெரியாது. நாங்கள் வெறும் பவர் கால்குலேஷன்ஸை வச்சுக்கிட்டு போயிருக்கிறாங்க. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பாஜக கூடிய விரைவில் அதிமுகவை வந்து கழட்டி விட்டுருவாங்கன்ற மாதிரி சொன்னீங்க. அது எந்த அடிப்படையில் சொன்னீங்க? அப்படி நடந்தால் அது யாருக்கு லாபமாக அமையும், யாருக்கு நஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்தால் தமிழ்நாட்டுக்கு தான் லாபம். தமிழ்நாட்டுக்கு லாபமா? தமிழ்நாட்டுக்கு தான் லாபம். பிஜேபியை கலட்டி விட்டால் பிஜேபி தமிழ்நாட்டில் இல்லாமல் ஆக்கப்படும். தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்கக்கூடாது. அப்போ அந்த இடங்கள்ல அதிமுகவும் தாவேகாவை வந்து களம் இறக்கி விட்டதே பாஜக தான்ற அந்த ஒரு இது வந்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து தன்னோட பவர் பாலிட்டிக்ஸ்க்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஆம் ஆத்மி அப்படி தான் சொன்னாங்க. டெல்லியில் ஆட்சி பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து பஞ்சாபில் ஆட்சி பிடிச்சாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்தியன் கிரவுண்டே வந்து இந்துத்துவா கிரவுண்டாக தான் மாறி இருக்குது. எல்லா கட்சிகளும் இந்துத்துவாவின் தாக்கம் இருக்குது, எல்லா கட்சிகளும் அந்த பாசிச கூறுகளோட தாக்கம் இருக்குது. அதை தான் நம்ம முன்னாடி பேசின உரையாடலில் சொல்கிறோம். அப்போ அதிமுகவும் தாவேகாவும் இருந்தால் ஒரு வலுவான எதிர்கட்சி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஜேபியோடு இருக்கும்போது அந்த வாய்ப்புகள் சுத்தமாக இருக்குது. சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சொல்லாடலாம் கூட்டணி ஆட்சி அப்படின்றது. கூட்டணி ஆட்சி எந்த அடிப்படையில் நம்ம வந்து வாக்களிக்கிறது, மக்கள் எந்த அடிப்படையில் வாக்களிப்பாங்க, நம்பிக்கை தத்துவத்தை எப்படி வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து அதிமுக தரப்புலையும் இருக்குது, திமுகவிலையும் இருக்குது. ஆனால் எல்லா கட்சிகளுமே கூட்டணியை வந்து விரும்புகிறாங்க. ஸோ கூட்டணி ஆட்சி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்க பாருங்க. இல்லை, இப்போ கர்நாடகாலையும் சரி கேரளாலையும் சரி கூட்டணி ஆட்சிலாம் நடந்துருக்கு. கர்நாடகாவில் நீ 2.5 வருஷம் ஆளு, தமிழ்நாட்டுக்கு புதுசு தான். தமிழ்நாட்டில் அப்படி இருந்தது கிடையாது. தேர்தல் கூட்டணி இருக்கும். தேர்தல் கூட்டணியில் வந்து அவர்களுக்கான எம்பி சீட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ சீட்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே எதுவும் இருக்காது. ஆனால் இங்கே கூட்டணி ஆட்சியும் குறைந்தபட்சம் இங்கே பேசப்படுறதுன்னா எனக்கு ஒரு 2 மினிஸ்ட்ரி போஸ்ட் ஆச்சு வேணும், இல்லை எனக்கு ஆட்சியில் துணை சிஎம் வேணும். 2.5 இயர்ஸ் இங்கே 2.5 இயர்ஸ் இல்லை, அது ஒரு வகையான ஒரு ஷேரிங். அது அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு 4 மந்திரி பதவி வேணும், இல்லைனா ஒரு துணை முதல்வர் வேணும். இந்த மாதிரியான கணக்குகள் பேசப்படுது. கூட்டணி ஆட்சிக்கு அதிமுகவே அப்படி தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கிடையாது, நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம், அதிமுக ஆட்சியின் கீழே தான் பிஜேபி இருக்குன்றதான் அவர் பிரச்சாரத்தில் வந்து எடப்பாடி சொல்கிறதே அதுதான். கூட்டணி ஆட்சியில் நாங்கள் ஒன்றும் பேசலை. இப்போ அதற்கு வந்து பிஜேபி தூண்டுதல் போடுறாங்க. இல்லை கூட்டணி ஆட்சி அப்படின்னு அதை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. ஆனால் எடப்பாடி வந்து அதை குறிப்பிடல, கூட்டணி ஆட்சின்னு குறிப்பிடல. தேர்தல் கூட்டணின்ற அளவில் மட்டும்தான் அதை குறிப்பிடுறாரே தவிர கூட்டணி ஆட்சிக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அந்த நகர்வுகள் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அது ஒரு காலம் பிடிக்கும். இப்போ தாவேகா கூட கூட்டணி அதிமுக வச்சாங்கன்னா அது அதிமுக கட்சிக்கே வந்து இவ்வளோ பெரிய கட்சி இப்போ வந்த கட்சி கூட வந்து கூட்டணியா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்களே, அது எந்த வகையில் சரி? ஏன்னா பாஜக கூட கூட்டணி அப்படின்றதுக்கு தாவேகா கூட கூட்டணி வைக்கலாம்ன்றது இன்னொரு பக்கமும் இருக்குது. இதில் எதை சரின்னு சொல்லுவீங்க? இல்லை, இதில் சரி, அரசியலை பொறுத்த வரைக்கும் இது சரி அது தவறுன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த காலம் எதை தீர்மானிக்குது, இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் வந்து என்னவா தீர்மானிக்குது அப்படின்றது கேள்வி இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் வந்து விஜய் போன்ற தரப்புகள் வந்து தன்னை செக்குலராக தான் காட்டுறாங்க. அம்பேத்கரையோ பெரியாரையோ மற்ற எல்லா தரப்புகளையும் வச்சு தன்னை வந்து ஒரு செக்யூலராக தான் காட்டுறாங்க. தன்னை எங்கேயுமே வந்து வெறுப்பு கருத்துக்களை பேசலை. அப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக ஒரு பக்கம் இருக்குது, திமுகவோட கூட்டணி தரப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் இன்னொரு எதிர்கட்சி தரப்புகளில் யார் இருக்கிறான்ற கேள்வி. அப்போ நீங்கள் ஒரு கட்சி ஆட்சி முறைக்குன்னு வருமா, இல்லை ஒரு கட்சி கூட்டணி முறைன்னு வருமா? அப்போ இன்றைக்குள்ள சூழலில் பிஜேபி ஒரு பக்கம் இருக்கிறான். இப்போ நீங்கள் பிஜேபியை பலவீனப்படுத்தணும். அதுக்கு அதிமுக வந்து சில பவர் கால்குலேஷன்ஸோடு போகிறாங்க, தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க, இதெல்லாம் சரி. ஆனால் வந்து நீங்கள் வந்து பிஜேபி பலவீனப்படுத்துவதற்கு என்ன திட்டங்கள் இருக்குது? நான் வந்து என்சிஆர்டி புக்கில் உங்களால் மாற்ற முடியுதா, இல்லை சிபிஎஸ்சி புக்ஸில் மாற்ற முடியுதா, இல்லை கலை இலக்கிய பண்பாடு தளங்களில் உங்களால் மற்ற கட்சிகள் திமுக போன்ற கூட்டணி கட்சிகளே என்ன பேசுகிறாங்க, இல்லை கம்யூனிஸ்டுகள் என்ன பேசுகிறாங்க? யாரும் எதுவும் பேசலை. அப்போ நீங்கள் வந்து பிஜேபி பலவீனப்படுத்தணும், தேர்தல் அளவிலாச்சும் பலவீனப்படுத்தணும். அதற்கு பிஜேபி அதிமுகலேருந்து நீங்கன்னா அது நல்லது தானே, தமிழ்நாட்டிற்கு நல்லது தானே. நீங்கள் பிஜேபி எந்த வகையிலாச்சும் பலவீனப்படுத்தணும்ல. அப்போ அதிமுகவும் டிவிக்கும் கூட்டணி சேர்வதில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது கேள்வி இருக்குது. ஓகே சார், இப்போது இன்றைக்கு அன்வர் ராஜா அவர்களுடைய கட்சி மாற்றம் குறித்தும் பல விஷயங்கள் இன்றைய அரசியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. மிக்க நன்றி.